ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பேக்ரவுண்ட்லலாம் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். இங்கே ஏதோ குருவி கத்திட்டு இருக்குது. அதான் போன எபிசோட இதோட விட்டுருப்போனா தேவங்குக்கு வந்து நிறைய ஹாலுசினேஷன்லாம் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருப்பான். அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தேவங்கோட கையில் அவ்வளோ ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது. இப்போ கீழே உட்காந்துடுறான் அவன். பாடி அப்படி எம்மாடி ஓவராக பொங்கிட்டோமோ அப்படின்னு இப்போ அப்படியே கையை உதறிட்டே இருக்கிறான். கையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ வயனோட ரூமில் பார்க்கலாம். வயன் தூங்கிட்டே இருக்க சொல்ல ஒரு பெரிய சத்தம் கேட்கும். என்ன தராது இன்னைக்கு சும்மா இருந்துரு, கேமை விளையாடிட்டு திரியிறியாடா நீ அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டு கொஞ்சம் தூரமாக நிக்கியோட பெட் இருக்கும் பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஏவன் தூங்கிட்டு இருக்கிறான். நடுராத்திரியில் என்னடா பெரிய சத்தம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பயம்லாம் கிடையாது, ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா இதுவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுடைய ஜன்னல் சைடுக்கா ஜன்னலை திறந்து பார்க்குறீங்க. அங்கேயும் எதுவுமே இல்லை. அப்போது எங்கேருந்து இந்த சத்தம் அப்படின்னு நீங்கள் இப்போது கதவை திறந்துக்கிட்டு போய் பார்க்குறீங்க. தேவங்களுடைய ரூமு லைட்டாக திறந்து தான் இருக்குது. அந்த சைடு தான் அதிகமாக சத்தம் வந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை இவன் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறானோ. ரூமில் வேற நான் லைட் எரியுது. உள்ளே போகலாமா வயன்? வேணாம், உள்ளே போகிறது தப்பு இல்லை, போகலாமே அப்படின்னு. இப்போ வந்து டப்புன்னு கதவு திறக்கிறா வயனு. உள்ளே போய் பார்த்தா தேவன் வந்து கம்முன்னு இருக்கிறான். பெட்டில் பட்டு தூங்கிட்டு இருக்கிறான் லைட்டை போட்டுக்கிட்டு. என்ன இவன் லைட்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான்? அப்பா சொல்கிற மாதிரி சைக்கோ தான் போல் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. இப்போ தேவங்க வந்து இப்போ கண்ணை முழிக்கிறான். அப்பாடி ஜஸ்ட் மிஸ்டு கால் ஆயிருப்போம் அப்படின்னு இப்போ கையை பார்க்குறான். அவன் கைக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா டப்புன்னு அவன் கையில் வந்து பக்கத்தில் இந்த துணி எடுத்து சுற்றி இருப்பான். பிளட்டு ஓரளவுக்கு நின்றுருது. அப்பாடி அப்படின்னு இப்போ அப்படியே எழுந்துட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுறாங்க. அந்த சிங்க்லாம் பிளட் ஆகுது. ஐயோ என்னடா இது, இந்த கதையாக இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த கபோர்டு மாரி திறக்கிறான். அதுலேருந்து நிறைய ஃபஸ்ட் எய்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து கையில் சுற்றி ப்ராப்பராக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறான் கைக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான் வயன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் போவோம். வயனுக்கு ஏனே தெரில ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவளே தான் அப்படி அந்த கடையில் கிஃப்ட் பேக் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதை வந்து இவன் ஆல்டர் பண்ணி இன்னும் அந்த கிஃப்ட் பார்க்க க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பாப்பாக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு இப்போ வந்து வயன் வந்து அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கிறா. வயன் க்யூட்டுடி நீ அப்படின்னு இப்போ அப்படியே கண்ணாடி பார்த்து நீ வயன் அதை பார்த்தே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே அவளோட ஃபோனை வந்து ரிங் ஆகுது. என்ன லூனா, என்னது? நான் இப்போ சீக்கிரமாக வரணும் அதானே? அதே தான் மாப்பிள்ளை, நான் மட்டும் இங்கே வந்துட்டேன். நான் மட்டும்தான் நீங்கள் தனியாக உட்காந்துட்ருக்கிறேன். என்ன சுத்தமாக கண்டுக்க மாட்டுறாங்க வயன். அச்சோ பாவம் லோனா நீ. இரு, நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். சரி சீக்கிரமாக வந்து தொலைங்க, நான் தனியாக இருக்கிறேன். சரிடி அப்பாடே அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ காலை கட் பண்ணிடுறீங்க. காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு இப்போ கிஃப்ட்டை தூக்கிக்கிட்டு திரும்பி பார்த்து அவங்க அங்கே நின்றுட்டுருக்குறான். ஓ அப்பா, ஏன்பா இப்படி வந்து பயம் பொறுத்துற? என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமாக இருக்குதா? அதெல்லாம் இல்லையே, இல்லவே இல்லை. சும்மா நீ திடீர்னு வந்தால் யாருக்கா இருந்தாலும் பயமாக தானே இருக்கும். ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு. இப்போது 2 பேரும் மட்டும் தான் கிளம்புறீங்க. இப்போது அப்படியே அங்கே போயிட்டு டெஸ்டினேஷனுக்கு எப்படியோ போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் அங்கே போயிட்ட பிறகுலும் நான் வந்து உங்களை ஹக் பண்ணுறா. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் ஹக்கை பட்டுன்னு பிரேக் பண்ணிடுறீங்க. சரி வாடி போகலாம் அப்படின்னு உங்களை தனியாக கூப்பிட்டு போயிடுறா லூனா. இப்போ தேவங்க மட்டும் தான் அங்கே தனியாக கிஃப்ட்டு வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். இப்போ அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு இப்போ அவன் அந்த பாப்பா கிட்டே போகிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. லூனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தேவங்க கிட்டே நிற்கிறீங்க. ஆனால் தேவங்க அவ்வளோவா தெரியல நீங்கள் அங்கே நிற்கிறது. இப்போ அவன் பாட்டுக்கு அந்த பாப்பா கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஹாப்பி பர்த்டே அந்த பொண்ணும் தலையை ஆட்டுது. அந்த பொண்ணால் ஒழுங்காக பேச முடியாது.
ஆ, உனக்கு நான் தான் gift வாங்கினேன் தெரியுமா? அந்த பாப்பா வந்து என்னதுன்னு சிக்னல் காட்டுச்சு. தேவங்க வந்து அவனே கிஃப்ட்டை பிரித்து ஓப்பன் பண்ணி அந்த கிஃப்ட்டை கொடுக்குறான். அந்த பாப்பா வந்து அந்த 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 பியரையும் ஹக் பண்ணிக்குது, தேவங்கையும் ஹக் பண்ணிக்குது. தேவங்க வந்து திருப்பியும் சிரிச்சிட்டு இருக்கிறான் பேக் ஹக் பண்ணிட்டு. ஆனா நீ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா இருக்க தெரியுமா அப்படின்னு ஆனான்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க வந்து இல்லையே அந்த பொண்ணு பேர் ஆனா கிடையாதே அப்படின்னு நீங்க என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க போயிட்டு இப்போ தேவங்க பக்கத்துல போய் நிக்கிறீங்க. தேவங்க அந்த பொண்ணு பேரு ஆனா கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இப்போ எழுந்து நிக்கிறான். நீங்க வந்து ஏன் இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான்? அந்த பாப்பாவும் கம்மிட்டு இருக்குது. சரி, முன்னாடியே தெரியும் போல, நம்ம எதுக்கு குறுக்கால அப்படின்னு நீங்களும் கம்முன்னு இருக்கிறீங்க. இப்போ அந்த பாப்பா உங்களையே பார்த்துட்டு இருக்குது மேலேயும் கீழேயும். நீங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பாப்பா வந்து ஹேண்டில் ஒரு சிக்னல் காட்டுது. நீ 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 சொல்லி தேவங்கையும் உங்களையும் காட்டிட்டு ஏதோ ஒரு சிக்னல் காட்டிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. தேவங்க வந்து ஏய் ஏய் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பாவோட கையை பிடிச்சி மடக்கிறான். என்னாச்சு தயங்க? இது வந்து என்னை பிடிக்கலையான்னு? அப்பெல்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ அந்த பாப்பாவும் தயங்கும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளில போகிறீங்க. இப்போ நீங்கள் வெளில போக சொல்ல அப்படி லூனா வந்து உங்களை கூப்பிட்றா. என்னடி என்ன திடீர்னு போயிட்ட? இல்லடி, அந்த பாப்பா பேரு ஆனா கிடையாது. இவன் என்னடி இப்படி மூச்சுக்கு 300 வாட்டி இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கிறான்? அது தெரியலடி, ஆனா அவங்க வந்து அந்த பாப்பா இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கான் போல. ஓ, அந்த பாப்பாக்கு தைரியம் தான் லூனா இந்த மாதிரி பேசுறதுக்கு. நானாக இருந்தால் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன்டி. ஏச்சி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவங்க 2 பேருக்கும் ஏதோ இருக்குது போல், அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னவா என்ன நோக்குது? எனக்கு நான் நோவ போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓஹோ அப்படின்னு இந்த மாதிரி கலாச்சிட்டு இருந்தா அவ்வளோதான் லூனா உன்னை. அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் மட்டும்தாங்க சொல்லணும். நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இருந்துட்டு போது சொல்லடி, இப்படி நான் சொல்லுவேன்ப்பா அப்படின்னு இப்போ லூனா ஓடுறா. நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபன் பண்ண அவங்க அந்த பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படியோ முடியுது. உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் ரூமில் வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கிறீங்க. அது வந்து ஒரு நைட் டைமு தான். நீங்கள் வந்து மேக்ஸ் தான் போட்டுட்ருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக வராது. ஏன்னா இந்த கருமாந்திர குரூப் எடுத்து தொலைஞ்சனோ. நான் அப்பயே சொன்னேன் இது தேவை கிடையாதுன்னு சொல்லி என்னை கோத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்குறாங்களே கடவுளே அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு தப்பாக வந்துட்டு இருக்குது. கிழிச்சு போடுறீங்க, அழைச்சி எழுதிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே வந்து மேக்ஸ் போட்டு மூடி போயிடுது. இப்போ அப்படியே உங்கள் கணத்துல கையை வச்சுக்கிட்டே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தால நல்லாதான் இருக்கும். கேட்க நல்லாதான் இருக்குது. அவங்க ஆளுன்னு சொல்ல நல்லாதான் இருக்கும்ல உண்மையா இருந்தா. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? அந்த லூனா பொண்ணு பைத்தியக்காரியாட்ட சொல்றானா? நீ நடி. அப்பெல்லாம் கிடையாது கடவுள, அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க இப்ப திருப்பியும் எழுதுறீங்க கண்ணத்துல தட்டிக்கின்னு. இப்ப நீங்க அப்படியே எழுதிட்டே இருக்கிறீங்க. ப்ரூவ் தட் இட் இஸ் a right angle triangle. அதை ப்ரூவ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ட்ரையாங்கிள் டி நடி பைத்தியக்காரியாட்ட பண்ணிட்டு இருக்கிற. அப்பெல்லாம் கிடையாது. சரி, உனக்கு இதை சமுதாண்டி தெரியும், சரி யூடியூப்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்தா நெட்டே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் போடுறீங்க, வைஃபை பாஸ்வேர்டு. பார்த்தா உங்கள் அம்மா மாற்றி வச்சிருக்கிறாங்க. அடா அத்தா, என்னை இப்படி போட சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கியேடி வேலை. இப்போ நான் கீழே போனாலும் திட்டுவா, எதுக்கு அது இதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. தேவங்க கிட்ட போய் கேட்போமா?
சரி போவோம் அப்படின்னு வயனு என்ன தோணுதுலாம் அவளுக்கு தெரியல. இப்போ அப்படியே அந்த பக்கத்தில் ஏதாவது தயவுங்கிறோமே இப்போ அங்கே போகிறா, கதவை நாக் பண்ணுறா. அவன் உள்ளவானோ சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கதவு தொந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அவன் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ வயனை பார்த்துட்டு இப்போ அப்படியே சைடில் தள்ளி வச்சுட்டு, என்ன என்ன வயன், சும்மா அந்த சம்மு தெரியணும். ஓ ஓகே சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நீங்களே போயிட்டு அங்கே போயிட்டு அந்த நோட்டை அவன்கிட்ட வச்சுட்டு நிற்கிறீங்க. அவன் வந்து அதை பார்க்குறான். ஈஸி தான் அது, வா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கிட்ட இழுக்கிறான். இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறான். உங்களுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. என்னடா இவன், சரி தெரியாமல் கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க. சரி உட்காரு இங்கே, அதோ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி குடுகுடுன்னு ஓட போகிறீங்க. ஏய் எங்கே போகிற? இல்லை ரூமில் போய் சேர் எடுத்துட்டு வரேன். தான் இங்கே இருக்குது, எங்கே வந்து உட்காருன்றான். எங்கே இருக்குது? இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு மடியை தட்டுறான். ஐயோ வேணாம் நான் நின்றுக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும். நான் சொன்னா செய்யணும், எனக்கு இப்பெல்லாம் பேசினா பிடிக்காதுடி. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு கடவுளே, நீங்கள் படிக்கிறதாவே இல்லை. அவன் சொல்லி கொடுக்குறான், ஆனால் சொல்லி தான் கொடுக்குறான் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கிறீங்க. அது அவனுக்கு தெரியுது தான், ஆனால் தெரியாமலே நடிச்சிட்ருக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸை க்ளோஸாக அனலைஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. எப்பாடே என்னடா இப்படி இருக்கிற, சே இப்படி இருக்கிறானா, எத்தனையோ பொண்ணுங்க நீ கரெக்ட் பண்ணியிருக்கலாமேடா, ஏன்டா இப்படி இருக்கிற, ஐஷோ அப்படின்னு இப்போ நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கிறீங்க. புரிஞ்சுதா? என்னது புரியலையா? திருப்பி சொல்லி கொடுக்குவா அப்படின்னு இப்போ திருப்பி சொல்லி கொடுத்துட்ருக்குறான். நீங்கள் வந்து ஆன்னு தலையாடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி தெரியறதா இல்லை, ஆனால் தலையை மட்டும் நல்லா டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவங்க டப்புன்னு நிறுத்திடுறான் சொல்லி கொடுக்குறத. ஏங்க நிறுத்திட்டீங்க, கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களையே பார்த்துட்ருக்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ இன்னும் கிட்ட வரான். நீங்களும் தள்ளிலாம் போல எழுந்தும் போல அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் 2 பேரோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போ டப்புன்னு உங்கள் அம்மா வந்து கீழே வந்து கூப்பிடுறாங்க. வயன் என்னடி அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. உங்களுக்கு பட்டுன்னு பக்குன்னு ஆகிடுது. நீங்கள் சப்படப்பண்ணி ஏன் நிற்கிறீங்க. சரி சொல்லி கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் புக்கெல்லாம் வாரிக்கிட்டு போகிறீங்க. போக சொல்லும் அப்படியே ஒரு பேப்பர் வந்து கீழே விழுது. நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தா அது உங்களுடைய ஸ்கெட்சு மாதிரி இருக்குது. பென்சில் சார்கோல் வச்சு அவன் வரைஞ்சிருக்கிறான். நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அது. இது எப்படிங்க? நான் தான் வரைஞ்சேன். நீதானா? அழகா இருக்கு. தேங்க்யூ. நான் இது எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. உனக்கு ஒன்று என்ன 1000 கூட வரைவேன் நான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ ரூமுக்கு குடுன்னு ஓடுறீங்க. இப்போ ஓடி போயிட்டு உங்கள் பெட்டிலே படுத்துக்கிட்டு புரண்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஐயோ இன்னும் வயன் நீ பண்ணிட்ட. வயன் அவனா உனக்கு பிடிக்காதுடி, நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கிற சொல்லி நீங்கள் அப்படியே புரண்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் தலை மேலே அடிக்கிறாங்க. ஏய் பைத்தியம், படிடின்னு சொன்னால் பெட்டு மேலே ஏறி நின்று விளையாடிட்டு இருக்கியாடி. அம்மா நான் படிச்சுட்டு தாம்மா இருந்தேன். ஒழுங்கு முறை தான் போய் படி அப்படின்னு இப்போ திருப்பி உங்களை அமைச்சிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு திருப்பியும் ஏதோ எழுதிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஃபுல்லாக தயவங்க பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்குது. உங்களுக்கும் ரொம்ப இப்படி தயவங்க மேலே ஒரு மாதிரி உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு நாள் உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஸ்ட்ரீமரோடைய லைவை வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. பேசாமல் இந்த மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீமராக ஆகிடலாம். வயன் அழகுக்கு நீ இதாகிடுவேடி நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீமரை நீங்கள் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ உங்கள் தம்பி கதவை வச்சின்னு வரான். என்ன மூஞ்சில் ஓவராக சந்தோஷ கலை தெரியுது.
ஏய் மயன், ஏய் இங்கே பாத்தியாடி அப்படின்னு அவனுடைய பேப்பரை காட்டுறான். பார்த்தா பயபுள்ள A1 வாங்கி வச்சிருக்குது. நிக்கி, டேய் நானும் ஒன்று வேற மாதிரி நினச்சேன்டா. மாஸ்க் காட்டிட்ட போ 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 போய் அப்பா கிட்ட போய் நல்ல பேர் வாங்கு. சொன்னோம் அவன் எதுவுமே சொல்ல தெரியுமா. ஓகே குட், வெரி குட், அடுத்த முறை இதே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாருடி. அச்சோ என்னாச்சு தங்கத்துக்கு, இங்கே வா அப்படின்னு இப்போ நீங்கள் நிக்கிய கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த பேப்பரே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. டேய் நம்பவே முடியலடா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு. அதான் அறிவழிவன் உன்ன மாதிரி அடி நான் மக்கு கமிட்டியா நான். ஏய் அவ்வளோதான் உனக்கு. சரி சரி, உன் தம்பி இவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருக்கிறான், ட்ரீட்டு வைக்கிறது. ட்ரீட்டா? சரி வைக்கிறேன்டா. உண்மையாவா? ஏன் வேற மாதிரி. சரி எங்கே போகலாம்? எங்கே போகிறது? புதுசாக அங்கே ஏதோ ஒரு இந்த கடை திறந்துருக்குறாங்க, அது ஏதோ ரெஸ்டாரண்ட்டா ஃபாஸ்ட் ஃபுட் கடை தெரில, அங்கே போவோம். ரைட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைமில் தான் நீங்கள் போகிறீங்க. ஏய் இது வேணாலும் சாப்பிட்றான், அக்கா பே பண்ணுறேன்டா. ஐயோ என் அக்கா தான் அப்படின்னு அவன் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்ருக்கிறான். நீங்கள் வந்து அந்த கடையை சுற்றி பார்த்துட்ருக்குறீங்க. நல்லா தான் இருக்குது. அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க சொல்ல இப்போ யாரையும் இடிச்சிடுறீங்க. அவர் மேலே இருந்த அந்த மில்க்ஷேக் வந்து உங்கள் மேலே ஊற்றிடுறு. சாரி ஐம் ஸோ சாரி அப்படின்னு அங்கே எதிர்க்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தா லூக்கஸ். நீ என்னடா இங்கே அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ண போகிறீங்க. அவன் வந்து தள்ளுங்களும் அப்படியே சைடு வாங்கிடுறான். என்னாச்சு லூக்கஸ், இவ்வளோ நாளாக எங்கடா போயிருந்த, எப்படி நீ இங்கே? நீ மட்டும் தானடி இருக்க? ஆமாம், என்ன? உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே அப்படின்னு நீங்கள் இப்போ போயிட்டு வேற ஒரு டேபிளில் உட்காடுறீங்க. லூக்கஸ் யாருன்னா உங்களுடைய டென்த்து நீங்கள் படிக்க சொல்ல உங்கள் க்ரஷ்ஷு. எப்படி நீங்கள் வந்து பிடிக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் லூக்கஸை. உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சொல்லு லூக்கஸ், ஏன் நீ இவ்வளோ நாளாக திடீர்னு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வயன். ஏன் என்னாச்சு? அப்பா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரா இல்லை என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லுவேன், நீ என்னை கண்டிப்பாக தப்பாக நினைக்கக்கூடாது வயன். சொல்லு லூக்கஸ், நான் ஏன்டா அப்படி நினைக்க போகிறேன்? நான் அதுக்கு போனது காரணமே தேவங்க தான். தேவங்க? அவன் என்ன பண்ணான் உன்னை? தேவங்க தான் சொன்னான், எங்கள் ஹோல் ஃபேமிலியை கொன்னுடுவேன்னு சொல்லி. அதனால தான் நான் வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியதாச்சு. ஹே லூக்கஸ், உனக்கு தான் தெரியும்ல, இந்த தேவங்க பையன்தான் எந்த பசங்களும் என் கூட பேசக்கூடாது பிளா பிளா பிளான்னு சொல்லி ஓவராக பண்ணுவான்னு சொல்லி அவன் மிரட்டி விட்டதுக்கு நீ பயந்துட்டியா லூக்கஸ்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வயன். என்னாச்சுன்னா, நம்ம 10th படிக்க சொல்ல ஒன்றா சுற்றிட்டு இருப்போம்ல. ஆமாம், அதுக்கு என்ன? அப்போது திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல. ஆமாம் லூக்கஸ், என்ன? நான் அந்த ஆக்சிடெண்ட்டே பண்ணதே அவங்க தான் வயன். ஏய் என்னடா சொல்கிற? நான் கூட அப்பாவை பார்க்க வந்தேன். என்னடா சொல்கிறேன், சுத்தமாக நம்ப முடியல. ஆமாம் வயன், உனக்கு ஒரு உண்மையாக சொல்லவா? சொல்லுடா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வயன். ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப. நான் என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்லாதாண்டி வந்தேன். அப்போதான் இந்த மாதிரி ஆச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னான், உங்கள் ஃபேமிலியாக இருக்காது, நீ இனிமேட்டு வயன் கூட சுற்றினான்னு சொல்லி. அதனால தான் வயன்.
என்ன லூக்கஸ் நீ சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் ஆமாம் ஒயன், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப. ஆனால் உனக்கு பதில் என் ஃபேமிலியை சூஸ் பண்ணுறது தான் ஆயிடுச்சு. அதனால தான் சாரி ஒயன். ஏய் சாரிலாம் கேட்டுட்டு இருக்காது. எனக்கு லூக்கஸ், எனக்கு எனக்கு புரியலடா ஒன்றும். எனக்கு என்னடா இப்படி திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிற? ஆமாம், தயவு செஞ்சு பார்த்து இருந்துக்கோ அயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டப்புனு அவன் ஃபோனில் வந்து ஏதோ நோட்டிஃபிகேஷன் காட்டுது. சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நான் கிளம்புறேன், பார்த்து இருந்துக்கோ அயன், பாய் அப்படின்னு சொல்லி இப்போ கடகடன்னு ஓடிடுறான். நீங்கள் வந்து இப்போ அங்கேயே உட்காந்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு நானா இவன் பட்டுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறானேன்னு சொல்லி அங்கே அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். ஐ எம் ஸோ சாரி. இங்கே பேக்ரவுண்டில் வந்து ஹோல் பேர்ட் சான்ச்சுரி இருக்கிற மாதிரி அவ்வளோ சத்தம். ஒரு சைடு காக்கா கத்துது, ஒரு சைடு குருவி கத்துது, ஒரு சைடு சேவல் கத்துது, கோழி கத்துது. ரொம்ப சாரி. நான் வந்து இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால தான். அதான் சரி, எப்படியோ சொல்லியாச்சு. பாய், ஐ லவ் யூ ஆல்.